வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. விஜய் சேதுபதி போடாத குறும்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த குறும்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கனியக்கா வந்து நேற்று இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ரிஜனை பார்த்து ஒரு வார்த்தையை விட அப்போ ஒரு ஜெர்க்கு ஒன்று விக்ரம் கொடுத்தாரு. அப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கொஞ்சம் துள்றான் சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ கனியக்கா அந்த அன்பு கேங்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்றீங்க அப்படின்லாம் சொன்னாங்க பார்வதியை. பார்வதி வந்து ஏற்றி விடுற மாதிரி தெரியல, பார்வதி வந்து போட்டு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். போட்டு தான் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் உண்மையாகவே ஏற்றி விட்டது யார் தெரியுமா? ஏற்றி விடுறதுன்னா என்ன தெரியுமா? அதுக்கான குறும்படங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃப்ரைடே நடந்தது தான். ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க, இல்லை மறைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது போட்டிருந்தா கனியக்கா யார், இந்த ரம்யா யார், அந்த பஞ்சாயத்து எதனால் வந்துச்சு, எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். இப்போ பால் பாக்கெட்டில் வந்து இவங்க திவ்யா எடுக்க போக எஃப்ஜே வந்து எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரா? அவர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு தலை ரூமில் வைக்கிறேன்னு போனார். அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. வெளியே பார்த்தீங்கன்னா கனியக்கா, ரம்யா, சபரி, அமித் இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. நேராக வெளியே வந்தவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா சீப் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் தான் சீப்பு, நீங்கள் வந்ததுலேருந்தே சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து சபரிக்கிட்ட கொடுத்து, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ கிச்சன் டீம் சார்பா அப்படின்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு இப்போ ரம்யா கிட்ட பேசுவார். இப்போ புரியுதா, தெரியுதா, நீ கபோர்டுக்கு அடியில் ஒளிச்சு வச்சு குடிக்கிறல்ல, அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நான் எப்போ குடிச்சேனா அப்படின்னு ரம்யா கேட்க, உடனே கனியக்கா வந்து அதை இங்கே பேசாத, போ அங்கே பேசு போ அப்படின்றாங்க. உடனே ரம்யா வந்து எந்திரிக்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருந்தவன் உன் பேரை சொல்ல அப்படிங்கிறான். உடனே வந்து அப்பன்னா உட்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் ஏத்தி வருது. இதுக்கு பேர் தான் ஏத்தி வருது. இன்னும் இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து சபரியே திட்டுறா, அப்படி பிச்சிருவோம் பிச்சு அப்படின்னு. ஏன் வந்து நீ சொல்ற? இல்லடா, அவ பேரை சொன்னா அவ போய் பேசணும்லடா அப்படின்றாங்க. கரெக்டு தான் கனித்திரு, அவங்க பேரை சொன்னா அவங்க பேசணும் தான். அதை ஏன் கனித்திரு நீங்க சொல்றீங்க? நீங்க யார் கனித்திரு அதை சொல்ல, பேசுன்னு சொல்ல? இதுக்கு பேர் தானே ஏத்தி விடுறது. இதுல இன்னொன்னும் வருது இல்ல, அங்க திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா கபோர்டுக்கு அடியில் மறைச்சி வச்சு குடிக்கிறாங்களே, அசிங்கமா இல்லையா? இதுக்கு முன்னாடி யாரும் குடிக்கலையா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. ஆனால் எஃப்ஜே நேராக வந்து ரம்யாவை சொல்கிறான்ல, நீ குடிக்கிறல்ல பத்தியா, சொல்கிறாங்க பத்தியா அப்படின்னு. அப்போ அது மாதிரி குடிக்கிறாங்க தானே, அதுவும் வெளியே வந்துருச்சுல்ல, யார் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு உருட்டு விட்டுனாங்க பாருங்க கனியக்கா. இங்கே வந்து பால் பாக்கெட்டை திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, பால் பாக்கெட் வந்து நிறைய முறை கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். யார் கட் பண்ணது, நைட்டு டீ போட்டு குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கூட ஒரு முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு முறை நடந்தது, அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார், எஃப்ஜே சொல்லியிருப்பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க முட்டு கொடுக்குறாங்க பாருங்க கனியக்கா. அதாவது பால் ஊற்றிட்டு காலி டப்பா இருக்குல்ல, அதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் அலசிட்டு ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணாங்களாம். அதை அலசிட்டு தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணி போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுல தண்ணியோட கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை வச்சுட்டாங்களா. அந்த டப்பாவை கிளீன் பண்ணாங்களாமா பாதி தண்ணியில. அதுல இருக்கிற பால் வரணும்னு எடுத்தாங்களாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனாங்களாம், அதுல நிறைய தண்ணி வந்துருச்சான். அந்த டப்பாவை அங்கேயே வச்சுட்டாங்களாம் ஓரமா. அதுக்கப்புறம் மத்தவங்க யாரோ அதை பார்த்துட்டு எடுத்து தண்ணின்னு தெரியாம பால் தான் வச்சிருக்காங்கன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருப்பாங்களாம். என்ன ப்ரோ கதை இதெல்லாம்? இதுல தெரியலையா யாரு சம்பவம் பண்றாங்கன்னு, ராஜமாதான்னு. இதுல இன்னொரு இடத்துல பார்வதி அவங்களா போய் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி, இங்கே எஸ்கேப்பே ஆக முடியாது ராஜமாதாவால், அந்த மாதிரி செம்மையாக லாக் பண்ணாங்க. அதில் வந்து பார்வதி கேட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஒரு நாள் வந்து என்னைக்குன்னு எனக்கு தெரில, நைட்டு டீ குடிச்சிருக்கிறோம், நானும் குடிச்சிருக்கிறேன், நீங்களும் குடிச்சிங்க, ரம்யா தான் போட்டு வந்தா, இப்போ நம்ம எல்லாம் குடிச்சிருக்கோம்ல நமக்கு தேவைன்னும் போது, அப்போ இந்த மாதிரி ஷேர் இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ கனியக்கா சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து டீ வேணும்னு கேட்டால் எனக்கு டீ வரும், அது என்ன கணக்கில் எடுத்தாங்க, யார் கணக்கில் எடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டீ கேட்டால் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க ராஜமாதா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறாங்க அங்கே கேங்கு. இவங்களுக்குன்னு வரும்போது அது யாருது, என்ன கணக்கு, அளவு அதெல்லாம் தேவையில்லை. மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வெளியே ஓடுறான் பாருங்க பால் பாக்கெட்டை. விட்டா வந்து காம்பவுண்டு வெளியில தூக்கி போட்டுருவான் போல, யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி எங்க சொல்றாங்க 2 பாக்கெட் ஃபுல் பாக்கெட் இருக்கு, 3வது பாக்கெட்ல கொஞ்சம் இருக்கு, பாதி இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமேடா, ஒரு நாள் தானடா, அது போதும்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேட்கல பார்த்தீங்களா. இது மட்டுமே இல்லை, இந்த ராஜமாதா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அவங்க கேங்கா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அதான் இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்கல்ல, ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு, அப்ப வெளியே விக்ரம் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இன்னொரு முறை என்னை வந்து ராஜமாதான்னு யாராவது சொன்னா அசிங்கமா கேட்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களே பார்த்தீங்கன்னா நான் ராஜமாதா தான் அப்படின்றாங்க.
இதை தாண்டி சாண்ட்ராவை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி மறுநாள் மார்னிங் என்ன பண்ணிருப்பாங்க, நேத்து குறும்படத்துலயும் அதை போட்டாங்க, பாதி கட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து பாருங்க பாத்திரம் கழுவு வேலைன்னும் போது கனியக்கா வந்து கழுவிட்டு இருப்பாங்களா, எம்பூட்டு நல்லவங்க இவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி தானே இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து விக்ரம் கிட்ட கொடுப்பாங்க அதை கழுவ சொல்லி. அப்ப சாண்ட்ரா கிராஸ் ஆகும்போது இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்வாங்க. என்னன்னா நான் தான் ராஜமாதா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ட்ரிகர் பண்ண அவங்க சொல்றாங்க. இது மட்டுமே இல்லாம சாண்ட்ராவை திவ்யாவும் தெரியல, அவங்க கொஞ்சம் கிராஸ் ஆகுறாங்க. கனியக்கா ரம்யா விக்கல்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல விக்கல்ஸ் நிக்கிறாரு, ரம்யா கனியக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப விக்கல்ஸை பார்த்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆள் கிராஸ் ஆனதும் இங்க கனியக்கா பார்த்துட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறாங்களாமா முகத்தை. இப்படின்ட்டா விஜய் சேதுபதி தான் சொன்னார்ல, கேமராமேனை ஏமாத்தலாங்க, கேமராவை ஏமாத்த முடியாதுங்க, தொக்கா மாட்டுறீங்கல்ல. இதுக்கு பேர் தாங்க ஏத்தி விடுறது அப்படிங்கிறது. போ போ போன்னு இவங்க சொன்னாதான் அவருக்கு தெரியுமா செய்யணும்னு. பிக் பாஸ் சொன்னது அப்படின்னாரு. பிக் பாஸ் சொன்னதை தானே செய்யணும் அவரு. கனியக்கா சொல்றவரை ஏன் காத்துட்டு இருக்காரு? இது ஒண்ணு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏத்தி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறது இந்த கனியக்கா. இந்த அன்பு கேங் வந்து இந்த டீ பஞ்சாயத்து ஒண்ணு தெரியாம வந்து திருட்டு டீ குடிச்சிட்டு இருக்குது இந்த அன்பு கேங். ஸோ அதை தான் அங்கே போட்டு உடைச்சாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுனால அவங்க எல்லாம் பண்ணது கரெக்ட் நம்ம சொல்ல. திவ்யா தப்பு, சாண்ட்ரா தப்பு, பார்வதி தப்பு. அதே போலதான் இவங்களும். என்ன இப்ப சாண்ட்ரா வந்து அமாவாசைன்னா இவங்க அதுக்கு அடுத்த நாள், அவ்வளவுதான் வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இன்னொன்று இந்த நாமினேஷன் பஞ்சாயத்து, அந்த நாமினேஷன் பஞ்சாயத்து வந்து திரும்ப வரப்போகுது, அதை பற்றி தனியாகவும் பேசலாம். இன்னைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறதா சொன்னாங்க விஜேஎஸ். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூடி நாமினேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஆமாம் பண்ணுறாங்க, அவங்க ஓப்பனாக தான் பண்ணுறாங்க. இங்கே நாமினேஷன் நடக்கும் போதே கூட ஓட்டெலாம் கவுண்ட் பண்ணிட்டுலாம் பண்ணுறாங்கல்ல. அது வந்து ஓப்பன் நாமினேஷன் வைக்கும்போது அதை பண்ணுறாங்க, சீக்ரெட்லேயும் கூட பண்ணுவாங்க. அவங்க சீக்ரெட்டாக வச்சாலும் இவங்க எந்த அளவுக்கு நாமினேட் பண்ணுறவங்க தான் நம்ம பார்த்துமே. ஏன்னா திவாகர் இருக்கும்போது 11 ஓட்டு 13 ஓட்டு அங்கே போடுவாங்க பார்வதி திவாகருக்கு. இதில் உள்ள வந்த வயல் கார்டும் அடக்கணும்னு வச்சுங்களேன். கேட்டால் காரணம் வேணும் அப்படின்றாங்க. காரணமே வேற யார் மேலே காரணமே இல்லையா? இப்போ நான் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லையா? அப்போ கேமே ஆடலன்னு அர்த்தம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா. ஸோ அப்படி குத்துனாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த கேங்கை அட்டாக் பண்ணோன்னு சொல்லிட்டு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஓப்பனாக. அப்படி பண்ணலாமான்னா இப்போ இது தப்பு தான், பண்ணக்கூடாது, கரெக்டு. அப்போ அந்த பக்கம் வந்து சபரி, ரம்யா, கனி, எஃப்ஜே இவங்களுக்குள்ள நாமினேட் பண்ணிப்பாங்களா? விக்கல்ஸு இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ள நாமினேட் பண்ணிக்கிறாங்களா? இவங்களுக்குள்ள நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க, அது சொல்லவே தேவையில்லை. இங்கே இவங்க வந்து ஓப்பனாக சொல்லி நீ இவரை போடு, நீ இவங்கள போடு, நீ இவங்கள போடு, நான் இவங்கள போடுறேன் அப்படி சொல்லிட்டு பேசி அப்படி முடிவு வர்றாங்க. ரெண்டும் ஒன்று தானே. இப்போ உடனே இந்த கேங்கு அந்த கேங், ஆமாம் அது ஒரு பழைய கேங் இருக்குது, அந்த கேங் இன்னும் இருக்குது. இப்போ வந்து அவங்கள ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல, விஜய்ஸ் ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். மொத்த கண்டென்ட்டுமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. ரம்யாவும் சரி, கனியும் சரி, எஃப்ஜேவும் சரி, சபரியும் சரி, அந்த கேங்கில் தானே இருக்காரு, விக்கல்ஸும் சரி. இந்த கேங் பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த வாரம் மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.